ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் உள்ள இயல் 1க்கான ஒரு டெஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி இந்த இயலுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, டீச்சிங் வீடியோவும், ஒன்லைனர் வீடியோ, இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர் வீடியோவும் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க நான் பிளேலிஸ்ட்டில் வந்து அந்த வீடியோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த டெஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீச்சிங் வீடியோவை விட ஒன்லைனர் வீடியோவை விட டெஸ்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல உங்களுக்கு டெஸ்ட் கிடைச்சாலும் போட்டு பாருங்க. அதனால டெஸ்ட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ, டெஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட்டுங்கிறது வந்து உங்களை செக் பண்ணுற மாதிரி. ஓகேவா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக உங்களை செக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஸ்கோர் கிடைக்கும். ஓகேவா? அதனால டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? நீங்கள் டீச்சிங் வீடியோ, ஒன்லைனர் வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிறதுனாலும் பரவாயில்ல. டெஸ்ட் வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்து அதை ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, இன்பத் தமிழ். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியினை வியந்து பாடியவர் யார்? யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியினை வியந்து பாடியவர் யார்? ஆப்ஷன் பி, பாரதியார். மூணாவது கொஸ்டின், வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடல் வரி எழுதிய ஆசிரியர் யார்? சரியா? வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி அப்படிங்கிற பாடல் வரியினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வாணிதாசன். ஓகேவா? அடுத்து நாலாவது கேள்வி, பாவேந்தர் புரட்சி கவி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார்? பாவேந்தர் புரட்சி கவி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, பாரதிதாசன். ஓகேவா? அஞ்சாவது கொஸ்டின், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? இங்க 4 ஆப்ஷன், கீழே 2 ஆப்ஷன் இருக்குப்பா, பார்த்துக்கோங்க. எந்த ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. 4 ஆப்ஷன். திரும்ப கொஸ்டின் சொல்றேன். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, கவிஞர் காசி ஆனந்தன். ஓகேவா? ஆறாவது கேள்வி, தமிழ் கும்மி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தமிழ் கும்மி என்றும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? கனிச்சாறு. ஓகேவா? ஏழாவது கேள்வி, மனிதனை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்ட உதவுவது எது? மனிதனை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, மொழி. அடுத்த கொஸ்டின், 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். சரியா? 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, நிறம் மற்றும் பூக்கள். இது எல்லாமே அந்த 2000 வருடங்களா பயன்பாட்டில் இருக்க தமிழ் சொற்களுக்குள்ள வந்துடும். அடுத்த கொஸ்டின், ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் என்ன? ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, கடல்கோள். அடுத்த கொஸ்டின், பாவலரேறு நடத்திய இதழ்களில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். பாவலரேறு நடத்திய இதழ்களில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, கனிச்சாறு. ஏன்னா கனிச்சாறுங்கிறது நூல்கள்ல வந்துடும், இதழ்கள் கிடையாது. இது மூன்றும் தான் இதழ்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகத்தில் காணப்படும் மொழிகளில் எண்ணிக்கை எவ்வளவு? உலகத்தில் காணப்படும் மொழிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 6000.
வா. அடுத்ததா ஒரு பொறுத்துக. கொஞ்சம் இது பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் பொறுமையா பாருங்க. பாருங்க, இலக்கண நூல்கள், சங்க இலக்கியம், அறநூல்கள், காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சைடு மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இது 8 தொகை 10 பாட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பிக்கு ஆக்கு வந்து தொல்காப்பியம் நன்னூல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஈக்கு வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, நாலடியார், திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சரியா? இலக்கண நூல்கள் அப்படின்னா தொல்காப்பியமும் நன்னூலும். சங்க இலக்கியம் அப்படின்னா 8 தொகையும் 10 பாட்டும். ஓகேவா? அடுத்து அறநூல்கள் அப்படின்னாலே நமக்கு தெரியும் திருக்குறள், நாலடியார். அறநூல்கள்னாலே 2 அடி 4 அடி அப்படின்னு வச்சுக்கோங்க. திருக்குறள், நாலடியார். அதுக்கப்புறம் காப்பியங்கள் அப்படின்னாலே நமக்கு தெரியும் இரட்டை காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை. இது 2 தான் காப்பியங்கள். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. அடுத்ததா இன்னொரு மேட்ச். தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்களுக்கான நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் இஸ் கானா 1. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஆ. இந்த 2 ஆப்ஷன்ல கிளிக் ஆகுது. அடுத்த ஆப்ஷன் பாருங்க. பிக்கு ஆன்சர் வந்து 7. சரியா? அப்ப ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேவா? இதுக்கு வந்து சிக்கு வந்து 5. ரூனா 5, ஊனா 2. ஓகேவா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இ. ஓகேவா? இந்த ஆன்சர். அடுத்து, தலை என்பதன் பொருள் என்ன? அதாவது தாவர இலை பெயர் என்னன்னு கேக்குறாங்க. சரியா? தலை என்பதன் தாவர பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ மல்லி. மல்லித்தலை அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அதனால ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ மல்லி. அடுத்த கொஸ்டின். பூவின் 7 நிலைகளில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். பூவின் 7 நிலைகளில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி மேன்மை. இது எல்லாமே அந்த 7 நிலைகள்ல வந்துடும். அலர், மலர், வீர், செம்மல், முகை, மலர், இது எல்லாமே அதுல வந்துடும். அதனால மேன்மை அப்படிங்கிறது மட்டும்தான் இல்ல. சரியா? அடுத்து, கமுகு என்பதன் தாவர இலை பெயர் என்ன? கமுகு என்பதன் தாவர இலை பெயர் என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி கூந்தல். ஓகேவா? அடுத்ததா, தமிழன் கிளவியும் அதனோடொற்றே என்ற மேற்கோள் உடைய நூல் எது? தமிழன் கிளவியும் அதனோடொற்றே என்ற மேற்கோள் உடைய நூல் எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி தொல்காப்பியம். அடுத்த கேள்வி. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் என்ற பாடல் வரியை பாடியவர் படைத்தவர் யார்? சரியா? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு வரும். அந்த பாடல் வரியை வந்து படைத்தவர் யார்? கூறியது யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் சி பாரதியார். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி பாரதியார். அடுத்த கேள்வி. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். 4 ஆப்ஷன் இருக்கு. புறநானூறு, அப்பர் தேவாரம், வஞ்சிக்காண்டம், தொல்காப்பியம். 4 ஆப்ஷன் இருக்கு, பாத்துக்கோங்க. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி வஞ்சிக்காண்டம். சிலப்பதிகாரத்துல வஞ்சிக்காண்டத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்ததா, இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இதை நான் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன், இந்த கொஸ்டின் மட்டும். அடுத்தது பார்ப்போம். வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி அறிவுமதி. ஓகேவா? அடுத்த கேள்வி. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தி கூறிய நூல் எது? உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தி கூறிய நூல் எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். அடுத்த கேள்வி. மலையை பற்றிய தகவல்களை விவரிக்கும் நூல்களில் தொடர்பில்லாத இணை தேர்ந்தெடுக. சரியா? மலையை பற்றிய தகவல்களை கூறும் நூல்களில் தொடர்பில்லாத
நூல்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்கு பார்த்துக்கோங்க. முல்லைப்பாட்டு, பரிபாடல், பரிபாடல் திருக்குறள், கார் 40 திருப்பாவை, நற்றிணை, பதிற்றுப்பத்து. இந்த 4 ஆப்ஷன்ல எந்த நூல்கள்ல மழை மழை பெய்யும் அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு கேட்குறாங்க. சரியா? நம்ம பாடத்துல படிச்சிருப்போம். மழையை பற்றிய தகவல்கள். அதாவது மேகம் வந்து குளிர்ந்து நீர் வந்து குளிர்ந்து மேகமாகி அந்த மேகம் தான் வந்து நம்மளுக்கு மழையா பொழியுது அப்படிங்கிற தகவல எந்த நூல்கள்ல சொல்லல அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி நற்றிணை, பதிற்றுப்பற்று. ஓகேவா? அடுத்து தொலைவில் தோன்றிய பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்தவர் யார்? அதோட இதனை பற்றி கூறும் நூல். ஓகேவா? 2 கேள்வி கேட்டிருக்காங்க. தொலைவில் தோன்றிய பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்தவர் யார்? அதுக்கப்புறம் இதனை பற்றி கூறும் நூல் எது? அப்படின்னு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி கலிலியோ கலிலி தான் சொல்லியிருப்பாரு. திருவள்ளுவ மாலையில இந்த பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த நூல்ல திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூல்ல தான் இதை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது? சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி நற்றிணை. ஓகேவா? நரம்புன்னு வந்தாலே நற்றிணை தான். நரம்பினால் சாரிங்க நிரம்பினால் போட்டிருக்காங்க. பிரிண்டிங் மிஸ்டேக். நரம்பினால் அப்படின்னா நற்றிணை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்களில் எந்த நபர் இஸ்ரோவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்களில் எந்த நபர் இஸ்ரோவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சிவன். ஓகேவா? அடுத்தது வாய்ஸ் சர்ச் என்பதன் தமிழ் பொருள் என்ன? தமிழாக்கம் என்ன? வாய்ஸ் சர்ச் என்பதின் தமிழ் ஆக்கம் என்ன? குரல் தேடல். ஓகேவா? வாய்ஸ்னா குரல், சர்ச்னா தேடல். குரல் தேடல். அடுத்தது பாருங்க. தினையளவு போதா சிறுபுல் நீர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? 4 ஆப்ஷன் இருக்குப்பா. கீழே 4 அடியார் இருக்கு. திருக்குறள், கம்பராமாயணம், திருவள்ளுவமாலை, 4 அடியார். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தினையளவு போதா சிறுபுல் நீர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி திருவள்ளுவ மாலை. ஓகேவா? அடுத்தது வீரர் ஒருவரின் காயத்தை ஊசியால் தைத்த கதையை கூறும் நூல் எது? வீரர் ஒருவரின் காயத்தை ஊசியால் தைத்த கதையை கூறும் நூல் எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி பதிற்றுப்பத்து. அடுத்த கேள்வி. மா என்னும் சொல்லை குறிக்காத சொல் எது? ஓரெழுத்து ஒரு மொழியில மா என்னும் சொல்லை குறிக்காத சொல் எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி அலர். அடுத்தது தமிழன் கிளவியும் அதனோடற்றே என்ற மேற்கோளை உடைய நூல் எது? தமிழன் கிளவியும் அதனோடற்றே என்ற மேற்கோளை உடைய நூல் எது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி தொல்காப்பியம். அடுத்த கேள்வி. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷில் அமைந்துள்ளனர். அதாவது தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் என்ன எழுத்துக்களாக இருக்கிறது? உயிரெழுத்துக்களா, உயிர்மை எழுத்துக்களா, வலஞ்சொலி எழுத்துக்களா, இடஞ்சொலி எழுத்துக்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி வடஞ்சொலி எழுத்துக்கள். வலஞ்சொலி எழுத்துக்களாக தான் பெரும்பாலான தமிழ் எழுத்துக்கள் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்த கேள்வி. கனிச்சாறு நூலானது எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? கனிச்சாறு நூலானது எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 8 தொகுதிகளாக. சரியா? இங்க ஆப்ஷன் கொஞ்சம் மாறி இருக்கும். ஆப்ஷன் சி 8 தொகுதிகள். 8ங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி. பாவலரேறு என்னும் சிறப்பு பெயருடையவர் யார்? பாவலரேறு என்னும் சிறப்பு பெயருடையவர் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார். ஓகேவா? இதோட இந்த கொஷின்ஸ் வந்து முடிஞ்சு, டெஸ்ட் வந்து முடிஞ்சு. அடுத்து இயல். இதே மாதிரி இயல் 2, 3க்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டோம். டீச்சிங் வீடியோ ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஒன்லைனர் வீடியோவும் டெஸ்ட் வீடியோவும் வந்து பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுவும் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்துடும். இது போக உங்களுக்கு வேற என்ன வீடியோ எதுவும் தேவை அப்படின்னா, வேற என்ன வீடியோ உங்களுக்கு தேவை, இல்லை வேற என்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு டவுட்டா இருக்கோ அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த டெஸ்ட் முடிச்சதுக்கான மார்க்கையும் வந்து கீழே கமெண்ட்ல கொடுங்க. ஓகேவா? அப்பதான் அது வந்து பார்க்குற மற்றவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும்.
சரியா? இவ்வளோ மார்க் எடுக்குறாங்க. அப்ப நம்மளும் வந்து இன்னும் நல்லா படிக்கணும், வைக்கணும் அந்த மாரி வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். அதனால தயவு செஞ்சு உங்களோட மார்க்க வந்து கீழ வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. வேற என்ன டவுட்னாலும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான வீடியோஸும் வந்து வரும். ஓகேவா? இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு தகவலோட நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.